வாழ்வோம் வாழ்விப்போம். நடைமுறை வாழ்க்கை என்பது எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு யாருனால லாபம் வரணும், யாருனால தொடர்பு இருக்கிறதோ, அதை சுத்தி தான் உங்க வாழ்க்கை இருக்கும். நம்ம அதை தான் கண்காணிக்கணும். நம்ம கூட யாருனால எல்லாம் கர்மா இருக்கு, யாருனால நமக்கு லாபம் இருக்கு, யார் நஷ்டம், நம்ம பண அளவுல தான் பாக்குறோம். இவங்கனால வருமானம் வருது, இவங்கனால நல்லா இருக்கிறோம், இவங்க நம்மள்ட்ட பாசமா பேசுறாங்க. அது அல்ல. உங்க வாழ்க்கையை இழுத்துட்டு போறதுக்கும், நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கிறதுக்கும் ஒரு சப்போர்ட். ஏன்னா எனர்ஜெட்டிக் பர்சன்ஸ் மஸ்ட். அது நமக்கு தெரியாது. துன்பங்களுக்கு காரணம் இதுதான். அங்க பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த பேசி இருந்த கிருஷ்ணன் ஒருத்தன். அவன் கிருஷ்ணன் கொஞ்சம் நக்கலா பேசுவான். என்ன பேசுவான்னா, இதெல்லாம் சும்மா பண்ணி கதை சொல்ற, நீ இன்னும் ரொம்ப வயசானவங்க மாதிரி பேசுற, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. படிச்சோம், வேலைக்கு போனோம், சம்பாதிக்கிறோம், கல்யாணம் கட்டினா, நீ இதெல்லாம் விட்டுட்டு அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்றேன்னு ஸ்கூல்ல படிக்கும்போது. அப்ப நான் சொன்னேன், அன்னைக்கு என்னோட வயசுல என்னோட 2 வயசு மூத்தவன். பொய் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்ல. இதை சொல்லி நான் பெருமை பெறுவதற்கும் எனக்கு இல்லையா, அதனால எனக்கு லாபமும் இல்லை. உண்மையா இப்ப நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க நம்பினா நம்ப விட்டுருங்க. எப்படி நம்புறதுக்கு நீ சொல்ற? இப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்க குடும்பத்துல யாரையாவது ஒரு ஆளு உங்களுக்கு பிடிக்காதவங்க இருக்காங்களா சொல்லுங்க. இப்ப அவன் அப்படியே யோசிச்சு சொன்னா, எங்க சித்தப்பா சரி கிடையாது. ரொம்ப எங்க மேல ரொம்ப கோவம். எங்க அப்பாட்ட இருந்து வீடெல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. எனக்கு அவரை பிடிக்காது. சரி, அடுத்த வாரம் உங்க சித்தப்பா செத்து போவாரு. முதல் ஷாக் ஆச்சு. அடுத்த வருஷம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கல் குத்து மாதிரி இருக்கான். அவன் எங்க சாவ போறான்? நீ லாரி ஏத்தின கூட லாரி தான் கவுர்மா தவிர எங்க சித்தப்பா சாவ மாட்டான்மா. கூட உள்ள பசங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு, ஏன்பா நல்லா இருக்கிறவன் அதெல்லாம் சொல்ற. கிறிஸ்டியனுக்கு பிடிச்சு போச்சு நான் சொன்னது. அவன் சித்தா நல்லது தானே, அவன் சாவணும். யார்? அவங்க சித்தப்பாவ. பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் சித்தப்பா செத்து போனோம். சைக்கிள் ஓட்டிட்டே போறாரு. அவர் ஆஸ்டர். சைக்கிள் ஓட்டிட்டே போகும்போது நெஞ்சு வலிக்குது. அப்படியே ரோட்லயே சைக்கிள் தண்ணி விழிச்சிருக்காரு. சைக்கிள் செத்துப்போம். இப்போ இவன் என்கிட்ட சொல்றான், சித்தப்பா செத்து விழுந்து ரோட்ல சைக்கிள் போகும்போது விழுந்துட்டாரு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க, அவங்க இறந்துட்டாரு. நீ சொன்ன மாதிரி இருக்குதப்பா, செத்துட்டாரு எப்படி? அதெல்லாம் வெற்று. செத்தது உண்மை தானே, இப்ப நம்புறியா? ஏய், வெளியில போயெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நான் சொல்லிதான் செத்தாங்க, தேடி வந்துருவாங்க நடிக்கிறது. அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா சந்தோஷம், அவன் போனது நல்லதுதான். இப்ப இன்னொன்னு சொல்லட்டுமா? இப்போ சில நேரத்துல நம்ம சொன்ன வாய் கூட நடந்தது பழிச்சிட்டதுன்னு நினைக்கலாம், சாபம்ட்டு. இப்ப அது வரல, நான் சொல்றது உணர்ந்து சொல்றேன். இப்ப என்னன்னா, உங்க சித்தப்பா உங்க வீட்டிலேயே பிறப்பாரு, வருவாரு, முழிக்கலாம். எங்க வீட்டுல யாரும் குழந்தை பெற மாதிரி உள்ள சூழல் இல்லையே. எங்க வீட்டுல யாரும் இல்லையே. உங்க வீட்டுல உங்க சித்தப்பா பிறந்தாச்சு. எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வைங்க, ஒரு உயிர் உடம்ப போட்டுனா அடுத்த நிமிஷம் அடுத்த உடம்பு எடுத்துரும். இது ஒரு பெரிய விஷயம். அதான் நம்ம நினைக்கிற மாதிரி 10 மாசம் 6 மாசம் வயிற்றுல இருக்கணும், அதெல்லாம் இல்ல. இந்த உடம்ப போட்ட உடனே உயிர் என்ன பண்ணா அடுத்த உடம்பு எடுத்துரும். அந்த கணக்கு எல்லாம் ஏற்கனவே என்ன பண்ணப்படுகிறது, உடனேயே டேலி ஆயிரும். அதுதான் இயற்கையினுடைய திங்க் பண்ணவே முடியாது. என்ன பண்ணுது, இவரு நேத்து எத்தனை மணிக்கு அடிபட்டார் சைக்கிள்ல? அது மதியம் ஒரு 3:30 மணிக்கு சைக்கிள்ல போகும்போது திடீர்னு நெஞ்சு வலிக்குன்னு சரிஞ்சு விழுந்துட்டாரு. 3:30 மணிக்கு விழுந்து பாத்துருக்காங்க. உங்க சித்தப்பா 3:45 உங்க வீட்டுல பிறந்துட்டாரு. எங்க வீட்லயா? எங்க வீட்டுல எங்க பிறந்தார்? போய் தோட்டத்துல பாரு, நாய் குட்டி போட்டுருக்கும்.
குட்டி எப்ப போட்டேன்? நேத்து 3:30 மணிக்கு தான் போட்டோம். அங்க உயிர் போகும்போது இங்க உயிர் வந்துட்டு. வயித்துக்குள்ள இருந்து குட்டி வெளியில வந்துட்டு. 4 குட்டியில ஒரு குட்டிக்கு இந்த முகத்துல ஃபுல்லா ஒரு சைடு கருப்பா இருக்கும். அந்த நாய் தான் உங்க சித்தப்பா. புரிஞ்சுதா? போனான் ஓடி போய் பார்த்தான். தோட்டத்துல நாய் குட்டி போட்டிருக்கு. 4 குட்டியில ஒரு குட்டிக்கு கத்தும். மூஞ்சில ஃபுல் நம்பிதான். முழுக்க நம்பிதான். இப்போ அவங்க சித்தி அடுத்த வீட்டு தான். இவங்க வீட்டை தான் அவங்க பறிச்சுட்டான். எழுதி வாங்கிட்டான். இவங்க தோட்டத்துல இருந்த இந்த நாய்க்குட்டி இருக்குதுல்ல, இது ஒரு 2, 3 நாள்ல சாடி கீடி அந்த வீடு இந்த ஒரு நாய்க்குட்டி மட்டும் அங்க போய் அவங்க சித்தி புதுசா இறந்துட்டான்னு ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. கரெக்டா போய் அவ கால் கிட்டே போய் படுத்து கிடக்கு. அவங்க நாய்க்குட்டியை விரட்டி விரட்டி விடுறாங்க. சின்ன குட்டி இப்பதான் பிறந்ததுன்னு. இது விடுற மாதிரி இல்ல. தூக்கி வெளியில போடுறாங்க. அப்புறமும் ஓடுது. இவன் இந்த நாய் இங்க தேடிட்டு இருக்கான் பார்த்தா அங்க அது சேட்டை பண்ணிட்டு இருக்கு. இங்க வந்து சொல்றான், எங்க சித்தியே சுத்தி ஆமா சித்தியை தாண்டா சுத்தி வரும், சித்தப்பா இல்ல. புரியுதா? இல்ல வாழ்க்கை வினோதமானது. இதை திரைங்கிற பொழுதுதான் ஞானிகள் அப்படியே வாயை எடுத்திருந்தாங்க. மௌனமான காரணம் இதுதான். நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அது அப்படி நடத்திட்டு இருக்கும்பாங்க.